வேர்ல்டு மறுபடியும் 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதாவது என்னன்னு சொன்னால், நாம் கொரோனாவில் நாங்கள் எப்படி இருந்தோம், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தோம். அதே மாதிரியே இப்போ நடக்கிற ஒரு வாரால் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், எல்லாரையும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருங்கன்னு சொல்லி 33 நாடுகளுக்கு இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருங்க, அதுதான் இப்போ சிச்சுவேஷனுக்கு ஓகேயாக இருக்குமென்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ நாளும் நண்பர்களாக இருந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதாவது ட்ரம்மோட இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்ம வெறுப்பேற்றினதால நம்ம என்ன சொல்லியிருக்கிறேன்டா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாரையுமே யூரோப்பியன் கண்ட்ரிஸை வெறுப்பேற்றிட்டாரு. என்னென்னு சொன்னால் கூலிங்னு சொல்லிட்டாரு. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதல் அழைக்கிறது ட்ரம்மை தான். உதவிக்காக அழைக்கிறது எந்த நாடு அழைச்சாலும் தான் போயிருக்கிறேன், ஆனால் தனக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிக்க எந்த நாடுமே தனக்கு பக்கத்தில் சப்போர்ட்டாக இல்லை என்று சொல்லி எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் கோழி என்று சொல்லியிருக்கிறாரு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே கோழி என்று அவருடைய சோஷியல் மீடியாவில் ட்வீட் போட்டிருக்கிறாரு. போர் முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போத்த சூழ்நிலையில் அது நம்ப முடியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, போர் நடந்து கொண்டிருக்கிறதால பெட்ரோல், டீசல், கேஸ் அப்படியான பொருட்களின் விலைகள் அதிகரித்து காணப்படுது. என்னென்னு சொன்னால், பெட்ரோல் வர்ற அந்த கப்பல் வர்ற பாதையில் தான் போர் நடந்து கொண்டிருக்குது. அதனால அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறதால அந்த பாதையால் பெட்ரோல்கள், டீசலாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், அடுத்தது கேஸாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுவும் ஒவ்வொரு நாடுகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறதால ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லாத்தின விலையும் அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கு. குறிப்பாக பார்க்க போனால் பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை லாஸ்ட் ஒரு மாதத்திலேயே 42% அதிகரித்திருக்குது. அது மட்டும் இல்லை, பங்களாதேஷில் 38%, இலங்கையில் 35%, எகிப்தில் 25%, பிலிப்பைன்ஸில் 24%, கிரீஸில் 22%, இத்தாலியில் 19%, ஜப்பானில் 17% போர்னால பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், கேஸின் விலைகளாக இருக்கட்டும் அதிகரித்து சென்றிருக்குது. ஏசியன் கண்ட்ரீஸில் இப்படி அதிகரித்தாலும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் அதிகரித்து கொண்டு போகுது. குறிப்பாக பார்க்க போனால் ஜெர்மனியில் 25%, ஆஸ்திரேலியாவில் 23%, இத்தாலியில் 20%, யூகேல 18%, போலந்து, பிரான்ஸ் போன்ற பல நாடுகளில் பெட்ரோல், டீசல் என்ற விலைகள் அதிகரித்து கொண்டு போய்கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லை, முக்கியமாக 33 நாடுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயங்களில் நாங்கள் கொஞ்சத்தை பார்ப்போம். அதில் மிகவும் முக்கியமான விஷயம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். எல்லாரையும் வீட்டில் இருந்து கொண்டே வேலை செய்வோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா வேறு இன்னொரு நாடு, அந்த நாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், வாகன வேகங்களை கட்டுப்படுத்த சொல்லி வேகத்தை குறைச்சு வாகனத்தை செலுத்த சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் விமானத்தில் செல்றதை விட அதுக்கு ட்ரெயின் சேவை இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது ட்ரெயினில் போகலாம்னு சொன்னால் அதை முன்னுரிமை எடுத்து விமானங்களில் போக்குவரத்து செய்யாமல் ரெயினில் அவங்களுடைய பயணத்தை செய்யட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகப்படியாக ட்ரெயினில் போக்குவரத்து மேற்கொள்ளலாம் என்றபடியும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி முக்கியமான 10 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நேற்றோ அமைப்புன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த நேற்றோ அமைப்புக்குள்ள கொஞ்சம் நாடுகள் சேர்ந்திருப்பினும், ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் அவை கூட்டாக நின்று செயற்படுவினும். அதே மாதிரி என்ன செய்கிறார் ட்ரம்ப் என்பவர் நேற்றோ அமைப்பை தங்களுக்கு ரஷ்யனுக்கு எதிராக தன்னோட சப்போர்ட்டுக்கு நிற்க சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நேற்றோ அமைப்பு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் பின்வாங்கியிருக்கு. அவர் ட்ரம்புக்கு சப்போர்ட்டாக இல்லாமல், ஆனால் என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொன்னால் நேரடியான சப்போர்ட் இல்லாமல் மறைமுகமாக அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யலாம் என்றும் அதுவும் கண்டனங்கள் மூலம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால், இது பல நாடுகள் ஒன்றிணைந்து செயற்படுக இது 3ஆம் உலக மகாயுத்தத்துக்கு வழிகோலக்கூடாது, 3ஆம் உலக மகாயுத்தம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படியான ஒரு விஷயத்தை நேற்றோ அமைப்பு செய்திருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், குறிப்பிட்ட இடங்களில் கனிவெடிகள் சிறிதளவாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி இல்லை, அந்த பெரிய பிரதேசத்தில் இருக்குதுன்றதான் உண்மை. அதுக்காகத்தான் அதை இல்லாமல் செய்யணுமன்றதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காகத்தான் நேற்று நாடுகளை அழைச்சாங்க. ஆனால் அதுக்கு சப்போர்ட்டுக்கு போகல. என்ன ரீசன்னு சொன்னால், இந்த 3ஆம் உலக மகாயுத்தம் ஆரம்பிக்கக்கூடாது, அப்படி ஒன்று தொடங்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவங்க அந்த இதில் இணையலை, அதாவது நம்மோட இணையலை.
பொறுத்திருந்து பார்ப்போம். இது எவ்வாறான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போகுது, அரசியல் ரீதியான எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட போகுது, பொருளாதாரத்தில் எவ்வாறான தாக்கம் செலுத்த போகிறன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.